சரி, கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ் தாத்தாவா? கிறிஸ்மஸ் ட்ரீயா? இல்ல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸா? இல்ல ஸ்டார்ஸா? இல்லவே இல்ல. கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்துவை குறித்தது. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்தது. கிறிஸ்மஸ்னா கடவுளாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனு உருவெடுத்து வந்தது. அதாவது இன்கார்னேஷன், காட் இன் ஃபிளஷ். யோவான் 1:14 வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி. இங்கு அந்த வார்த்தைன்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அதாவது யோவான் 1:1 வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. வார்த்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து. ஏன் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மனு உருவெடுத்து இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷனா வரணும்? இந்த ஏனுக்கு பதில், அதாவது இந்த ஒய்க்கு பதில் இன்னொரு ஒய்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அதாங்க ஏன் கிறிஸ்மஸ், ஒய் கிறிஸ்மஸ், வாட் இஸ் த நீட் ஆஃப் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் நமக்கு தேவைதானா? வாங்க பார்க்கலாம் பைபிள் என்ன சொல்லுதுன்னு. இந்த பிகினிங், அதாவது ஆதியிலே கடவுளாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் படைக்கிறாரு. ஹி கிரியேட்டட் எவ்ரிதிங். பட் ஆனா மனுக்குலம் கடவுளுக்கு கீழ்ப்படியாம பாவத்துல விழுந்தது. அந்த பாவத்தின் விளைவா சாவு வந்துச்சு, அதாவது மரணம் வந்துச்சு. ரோமர் 6:23 வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். சோ அந்த பாவத்தின் விளைவுனால மரணம் மனுக்குலத்துக்கு வந்துச்சு. அதாவது கடவுள் படைக்கும் போது மனுக்குலத்தை மரணத்துக்காண்டி படைக்கவே இல்லை. ஆனா மனுக்குலம் கடவுளுக்கு கீழ்ப்படியாம பாவத்துல விழுந்து மரணத்துல இப்போ வாழ்ந்துட்டு இருக்குது. இப்போ இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நம்ம 3 வகையா புரிஞ்சுக்கலாம். ஆன்மீக மரணம், சரீர மரணம், நித்திய மரணம். நம்ம எல்லாருமே பாவத்துல தான் பிறக்கிறோம், அதனால பாவமும் செய்றோம். நம்மளுக்கு யாரும் பொய் சொல்ல கத்துக் கொடுக்கல, அது நமக்குள்ள இருந்து வந்தது, அதுதான் பாவம். மனுக்குலம் எல்லாம் பாவத்தில் மறித்து தான் பிறக்குது. நீங்க எல்லாரும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாவத்தில் மறித்து தான் பிறக்கிறாங்க. அதனால நமக்கு கடவுள் கூட அந்த உறவு சுத்தமா இருக்காது. கடவுளுக்கு பிரியமா நடக்கணும் அப்படின்ற ஆசை கூட நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம பாவத்தில் மறித்து பிறக்கிறோம். இதுதான் ஆன்மீக மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். எபேசியர் 2:1 வசனம், பாவத்தில் மரித்த உங்களை உயிர்ப்பித்தார். இதுக்கு எந்த உதாரணமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே பார்த்திருப்போம், நிறைய பேர் இறந்து போறதும் நமக்கு ஒரு நாள் சாவு வருன்றதையும். இது சரீர மரணம். ஆதியாகமம் 3:19 வசனம், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். கடைசியா நித்திய மரணம், இட்டர்னல் டெத், அதான் ஹெல், நரகம். இப்ப மனுக்குலம் பாவத்துல விழுந்த காரணத்தினால ஆன்மீக மரணத்தில் பிறக்குது, சரீர மரணத்தை சந்திக்குது, கடைசியா நித்திய மரணத்தை சந்திக்க போகுது. இப்போ மனுக்குலத்தை பாவத்திலிருந்து காப்பாற்றணும், அதாவது பாவத்தின் விளைவுகளிலிருந்தும் அதன் தண்டனைகள்ல இருந்தும் காப்பாற்றணும் அப்படின்னா மனுக்குலம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சே ஆகணும். இப்போ மனுக்குலத்தால தனக்குத்தானே பரிகாரம் செய்ய முடியாது. ஏன்னா மனுக்குலம் எல்லாமே ஆன்மீக மரணத்தை சந்திச்சு தான் பிறக்கவே செய்யுது. மனுக்குலம் பாவத்துல இருக்குது. பரிகாரம் என்பது பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும், பிழையற்றதா இருக்கணும், பாவம் இல்லாததா இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க டிராஃபிக் ரூல்ஸ் ஏதாவது மீறினீங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க, அதை நீங்க கட்டியே ஆகணும். ஏன்னா நீங்க குற்றம் செஞ்சீங்க, அந்த குற்றத்துக்கான தண்டனையை நீங்க செலுத்தியே ஆகணும். நீங்க குற்றவாளி கண்டிப்பா தண்டிக்கப்பட்டே ஆகணும், இல்லைன்னா அது அநீதியாக கருதப்படும். ஆனா அதே விஷயத்துல வேற யாராவது உங்களுக்கு பதிலா உங்களுடைய ஃபைனை கேட்டுனா என்ன ஆகும்? நீங்க தான் குற்றவாளி, ஆனா உங்க குற்றம் மன்னிக்கப்படும். அதை தான் நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம், அட்டோன்மெண்ட். அதாவது நீங்க செஞ்ச குற்றத்துக்காண்டி வேற யாராவது உங்களுக்கு பதிலா அந்த குற்றத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்வது. மனுக்குலத்தை மீட்க கடவுளால மட்டும்தான் முடியும், அதுவும் கடவுள் மனிதனாக வந்தா மட்டும்தான் கூடும். அதனால தான் மனுக்குலம் செஞ்ச பாவத்திற்கு பரிகாரமாக கடவுள் மறு உருவெடுத்தார், மனிதனானார் நமக்காக. இதுதான் கிறிஸ்மஸ். ரோமர் 6:23 வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இப்ப நீங்களே சொல்லுங்க, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமா, இல்ல இந்த உலகத்துக்கா, இந்த மனுக்குலத்துக்கா? கிறிஸ்மஸ் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உரியது. ஏன்னா எல்லாருமே பாவிகள், எல்லாருமே கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறோம். நம்மளுடைய பாவங்களுக்காக கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மறு உருவெடுத்து மனிதனாக பிறந்து வாழ்ந்து சிலுவையில் மரிக்கப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி நம்மை மீட்க மீண்டும் வருவார். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக, அதாவது மனுக்குலத்தின் பாவத்திற்காக செய்த அந்த பரிகாரத்தை அவர் இலவசமா கிருபையா எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. யாரெல்லாம் அவரை விசுவாசித்து
கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவே, நீர்தான் மெய்யான தேவன், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தவர், உயிர் தெழுந்தவர், என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர், எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், மோட்சத்தை எனக்கு தருகிறவர் என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நித்திய மரணத்தை சந்திக்க போறதில்ல, அவங்க நித்திய ஜீவனை சந்திக்க போறாங்க. கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்த இந்த உலகத்திற்கு மனு உருவெடுத்து மனிதனாக வந்ததை நினைவு கூறும் நாள் தான் கிறிஸ்மஸ். நம்மளுடைய பாவங்களுக்காக பரிகாரம் ஆல்ரெடி செலுத்தப்பட்டாயிருச்சு. அந்த பரிகாரம் இலவசமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டாம். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிகாரம் ஆனதினால் நீங்க எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், கடவுள் உங்களுக்காக பரிகாரம் செலுத்தி இருக்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இலவசமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க.